இதுவே ஒருவேளை அவங்க பொண்டாட்டியும் புள்ளையும் வெளியே அனுப்பணும்னா இவர் என்ன பண்ணுவாரு? கடவுளே இல்லைங்க, நான் ஜாலியாக இருக்கிறேங்க, நான் ஒழிக்கிறேன், சம்பாதிக்கிறேன், ஹாப்பியாக இருக்கிறேன்னு. அவங்க வீட்டில் பிரச்சனை வந்தது என்ன பண்ணுவாரு? எல்லாம் இறைவன் தான்ப்பா அப்படின்னு. மன ரீதியாக பாதிக்கப்பட்டேன். ஏன் பாதிக்கப்பட்டேன்? என் வீட்டில் ஒரு பிரச்சனை. அந்த ஜோதிடர் என்ன பண்றாரு? லட்சக்கணக்கில் என்னிடம் பரிகாரம் என்று பணத்தை பறித்து, நம்மளுக்கு எவனும் சரியா வழிகாட்டல, நம்ம நம்பி ஏமாந்துட்டோம். இதன் பிறகு குருவை தேடி நீ செல்லாதே, நீ குரு ஸ்தானத்திற்கு நீ மாறு என்பதை தீர்க்கமாக முடிவெடுத்தேன். ஒரு விஷயம், இந்த பிரபஞ்சம் உங்களை அடிக்கு மேல் அடி அடிக்கிறது என்றால் அதுக்கு பின்னாடி ஒரு மாபெரும் வெற்றி. எனக்கு இந்த அளவுக்கு அடி கொடுக்கலன்னா பிரபஞ்சம் நான் எப்படி இருப்பேன்? ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டுக்கினேன், அந்த கிழிஞ்சு போன ஜீன்ஸை ஸ்டைலாக போட்டுக்கிட்டு, ஒரு ஷர்ட்னா டைட் ஃபிட்டிங்கில் ஸ்லிம் ஃபீட்டை போட்டுக்கிட்டு, படம் பார்த்துக்கிட்டு, பீச்சுக்கு போயிட்டு இப்படி சுற்றிட்டு இருக்கக்கூடிய இந்த வயதில் கோயிலுக்கு போயிட்டு, வாஸ்து ரிசர்ச்சுக்கு போயிட்டு, ஜோதிடம் சார்ந்த விஷயத்துக்கு அலைகிறேன்னா அப்போ என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுட்டு. எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, எங்கள் அம்மாவை அடக்கம் பண்ண நாங்கள் வீட்டில் இருந்து சுடுகாடு கொண்டு போகிறோம். நான் என் நண்பர்கிட்ட சொல்கிறேன், டே ஷார்ட்டேஜாக இருக்குடா, பத்தலடா பணம், அங்கே போனால் நம்ம செட்டில் பண்ணோம்டா, எதனா விஷயம் எதனா ஒன்று பண்ணுடான்றேன். உடனே வரேன்னு வீட்டுக்கு போனான், இன்னை வரைக்கும் வரல. என்னுடைய லைஃப் ஜேர்னிலாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஏதோ ஒரு முரட்டுத்தனமாக பேசுகிறாரு, ஆட்டிடியூடாக பேசுகிறாருன்னு நினைப்பீங்க. அது ஆனால் அது உண்மை அல்ல. இது உள்ள ஒரு சோக கதை. இதான் மகன் சேது மாரி என் லைஃப் ஒரு காலகட்டத்தில் இருந்தது. உங்களோட நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது நீங்கள் வந்து பல பேருக்கு வந்து லைஃப் ஜேர்னி அடுத்து எப்படி நடக்கணும் அப்படின்றத பற்றி சொல்கிறீங்க. உங்களோட லைஃப் ஜேர்னி நீங்கள் கடந்து வந்த பாதை, ஏஎல்பி சம்பத்தின் மறுபக்கம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மறுபக்கம் அவசியம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் நிறைய சேனலில் கேட்டிருக்காங்க, இதை நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். காரணம் என்னென்னா, இன்னும் சில காலகட்டங்கள் போயிட்டு சுயசரிதம் சொல்லிட்டு ஒரு நூலை எழுதணுன்றது என்னுடைய ஆசையாக இருக்குது. நிறைய சேனலில் நான் ஸ்கிப் பண்ண காரணம் என்னென்னா, வேண்டாம் ஒரு நாள் சொல்லுவோம், அதுக்கு இன்னும் சில காலகட்டங்கள் ஆகும் அப்படின்றதுனால நீங்கள் வற்புறுத்தி கேட்கறதுனால சொல்கிறேன். எப்பவுமே நம்ம ஒருத்தனுக்கு வழிகாட்டணும்னா முதல்ல அந்த வழியில் நம்ம பயணிச்சிருக்கணும். புரியுதுங்களா? நம்ம பயணிக்காதப்போ லால் சலாம் படம் பார்த்துட்டீங்களா? இல்லை சார். இப்போ லால் சலாம் படம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கேட்குறேன், என்ன சொல்லுவீங்க? நான் இன்னும் படம் பார்க்கல. கரெக்டான பதில். ஏன்னா நீங்கள் பார்க்கல. இப்போ பார்த்துருந்தா என்ன சொல்லுவீங்க? நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு ஆன்சர் பண்ணுங்க. சரி, இப்போ ரஜினி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன சொல்லுவீங்க? படம் நல்லா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். இப்போ ரஜினி உங்களுக்கு பிடிக்கல அப்போ என்ன சொல்லுவீங்க? நல்லா இருந்தாலும் நல்லா இல்லை. அதுதான் சைக்காலஜி. இப்போ படம் பார்க்கலன்னா பார்க்கலன்னு சொல்லிடுவீங்க, ரஜினி பிடிச்சிருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க, ரஜினியை பிடிக்கலன்னா பார்த்தேன் நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க. ஓகே, இப்போ ஒரு வாழ்க்கையில் நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னா முதல்ல அந்த விஷயத்தை நம்ம கடக்கணும். நான் போய் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன், ஏம்மா உங்கள் அம்மா கிட்ட சண்டை போடுறீங்க, உங்கள் அம்மா எதிர்த்து பேசுகிறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன்னா, அந்த பாதையை நான் கடந்திருக்கணும். புரியுதுங்களா? நான் கடக்காமல் ஒரு விஷயத்தை அட்வைஸ் பண்ணேன்னா அது பலிக்காது. இப்போ என் கிளைண்ட்டு கிட்ட நான் என்ன சொல்கிறேன், மரணமே வந்தாலும் எதிர்த்து நில்லுன்றேன். ஏன்? மரணத்தின் தருவாயில் நான் போயிட்டு வந்ததுனால சொல்கிறேன். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம், எவ்வளோ பார்த்துக்கலாம், கடன் தானே என்ன உயிராக போயிட்டு போதுன்னு சொல்கிறேன்னா, மீட்டர் வட்டிக்கு வாங்கி நான் வட்டி கட்டிக்கிறேன். சாதா வட்டியில் மீட்டர் வட்டி. அப்போது எதெல்லாம் என் வாழ்க்கையில் சிறு வயதில் நான் வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கை சென்னை கேளம்பாக்கத்தில் உள்ள செட்டிநாடு மருத்துவமனையில் சைக்காலஜி டாக்டர் கிட்ட போயிட்டு, நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, சொன்னால் அங்கேயே நம்ம தீவிர ரசிகர்கள் யாருன்னா போயிட போகிறீங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபைல் இன்னும் இருக்கும், 2016-15 இருக்கக்கூடிய ஃபைல் இன்னும் அப்படியே இருக்கும். மன ரீதியாக பாதிக்கப்பட்டேன். ஏன் பாதிக்கப்பட்டேன்? என் வீட்டில் ஒரு பிரச்சனை. நான் போய் ஒருத்தரை பார்க்குறேன். அந்த ஜோதிடர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, லட்சக்கணக்கில் என்னிடம் பரிகாரம் என்று பணத்தை பறித்து கொடுக்குறார். பணத்தையும் கொடுத்துட்றேன், பிரச்சனையும் சால்வ் ஆகலை. எங்கள் வீட்டில் இன்னும் பிரச்சனை அதிகமாகும். எங்கள் சொந்த வீட்டையை வேற விற்றுட்டோம் சென்னையில். மன ரீதியாக பாதிக்கப்படுறேன். அப்போது சைக்காலஜி டாக்டர் கிட்ட போயிட்டு மாதம் மாதம் கவுன்சிலிங்கில் உட்காந்து நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். என்ன முடிவு எடுக்கிறேன்? நம்மளுக்கு எவனும் சரியாக வழிகாட்டல,
நம்ம நம்பி ஏமாந்துட்டோம். இதன் பிறகு குருவை தேடி நீ செல்லாதே, நீ குரு ஸ்தானத்திற்கு நீ மாறு என்பதை தீர்க்கமாக முடிவெடுத்தேன், ஆழமாக முடிவெடுத்தேன். என்னுடைய லைஃப் ஜேர்னிலாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஏதோ ஒரு முரட்டுத்தனமாக பேசுகிறாரு, ஆட்டிடியூடாக பேசுகிறாருன்னு நினைப்பீங்க. அது ஆனால் அது உண்மை அல்ல. இது உள்ள ஒரு சோக கதை. பிதாமகன் சேது மாரி என் லைஃப் ஒரு காலகட்டத்தில் இருந்தது. அந்த பாதையை நான் கடந்து எப்படி வெற்றி அடைஞ்சதுன்னா அந்த முருகன் தான். முருகப்பெருமானை நம்பினேன். ஆன்மீக இப்போ கடவுளே கிடையாது ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்க, நான் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லுவேன். ஏன்? பார்த்த விஷயம், உணர்ந்த விஷயத்தை எப்படி இல்லைன்னு முடியும்? புரியுதுங்களா? ஒரு விஷயத்தில் நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன். இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி நம்ம வந்து இங்கேருந்து கடல் தாண்டி இருக்கக்கூடிய கிளைண்ட் முதல்ல நமக்கு விட ஒரு க்ளோஸ் டைப்பில் இருக்காங்க அப்படின்னா, இந்த வெற்றிக்கு பின்னாடி என்ன இருக்குது? சம்பத் சுப்பிரமணியன் வெற்றிக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஒரு கடுமையான கடந்து வந்த பாதை. கடுமையான பாதை, மிக கடுமையான பாதை. அதை கடந்து வந்ததுனால தான் இன்றைக்கி என் கிளைண்ட்டு கிட்ட நான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்கிறேன் ஒரே விஷயம், ஸ்ட்ராங்காக உறுதியாக சொல்கிறேன். நான் அடி வாங்கிட்டேன். இப்போது முதல் ஒருத்தன் இழக்கும்போது அழுவான், ரெண்டாவது இழக்கும்போது லைட்டாக அழுவான், தொடர்ந்து இழந்துட்டே இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் இழப்பும் அவனுக்கு சிரிப்பாக மாறும். அந்த ஸ்டேஜுக்கு நான் வந்துட்டேன். அதனால தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஒரு விஷயம், இந்த பிரபஞ்சம் உங்களை அடி மேல் அடி அடிக்கிறது என்றால் அதுக்கு பின்னாடி ஒரு மாபெரும் வெற்றி இருக்கிறது. எனக்கு இந்த அளவுக்கு அடி கொடுக்கலன்னா பிரபஞ்சம் நான் எப்படி இருப்பேன்? ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டுக்கினேன், அந்த கிழிஞ்சு போன ஜீன்ஸை ஸ்டைலாக போட்டுக்கிட்டு, ஒரு ஷர்ட்னா டைட் ஃபிட்டிங்கில் ஸ்லிம் ஃபீட்டை போட்டுக்கிட்டு, படம் பார்த்துக்கிட்டு, பீச்சுக்கு போயிட்டு, இப்படி சுற்றிட்டு இருக்கக்கூடிய இந்த வயதில் கோயிலுக்கு போயிட்டு, வாஸ்து ரிசர்ச்சுக்கு போயிட்டு, ஜோதிடம் சார்ந்த விஷயத்துக்கு அலையிறேன்னா, அப்போ என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுட்டு. 2019 ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி எங்கள் அம்மா இறக்குறாங்க. இது ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வேணாம், இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என் லைஃப்பை பற்றி ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்கள்ல, இந்த ஒரு விஷயத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய கருத்தை என் லைஃப் ஜேர்னி ஃபுல்லாக நான் எப்படி கடந்து வந்திருப்பேன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2029 ஏப்ரல் மாதம் எங்கள் அம்மா இறக்குறாங்க. எங்கள் அம்மா இறக்க தான் போகிறாங்கன்றத நாங்கள் முன்னாடியே ஒரு வாரம் முன்னாடியே எல்லாருக்கும் தெரியும். ஹாஸ்பிட்டலில் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, கூட்டிகிட்டு வந்துட்டோம். எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. உடனே என் நண்பர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, கழுத்தில் இருக்க செயினை கட்டி கையில் கொடுத்துட்டார். முதல்ல இதுக்கு என்ன பண்ணணுமோ நீ பண்ணிக்க சம்பத்தை, அப்புறம் பார்த்துக்கலான்ட்டார். அமௌண்ட்டு பார்த்தா ஷார்ட்டேஜ் ஆகும். எங்கள் அம்மாவை அடக்கம் பண்ண நாங்கள் வீட்டிலேருந்து சுடுகாடு கொண்டு போகிறோம். போகிற வழியில் நண்பர்கிட்ட சொல்கிறேன், டே கையில் அமௌண்ட்டு, அண்ணன் தான் கொல்லி போடுறாரு, தாய்க்கு தலை புள்ளன்னு சொல்லுவாங்க. அண்ணன் கொல்லி போகிற அண்ணன் முன்னாடி போயிட்டுருக்காரு, அதுக்கு முன்னாடி வெடி வெடிச்சிட்டு போகிறாங்க. நான் என்ன பண்ணுறேன், சுடுகாட்டுக்கு போனால் எல்லாருக்கும் செட்டில் பண்ணணும், ரெண்டாவது வீட்டுக்கு வரக்கூடாது. கேஷ் இல்லைன்ற விஷயம் யாருக்கு தெரியும்? எனக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்க யாருக்கும் தெரியாது. நான் என் நண்பர்கிட்ட சொல்கிறேன், டே ஷார்ட்டேஜாக இருக்குடா, பத்தலடா பணம், அங்கே போனால் நம்ம செட்டில் பண்ணோம்டா, எதனா விஷயம் எதனா ஒன்று பண்ணுடான்றேன். இது உடனே வரேன்னு வீட்டுக்கு போனான், இன்னை வரைக்கும் வரல. நட்புனா என்ன, பணம்னா என்னன்னு அதில் புரிஞ்சுக்க. அந்த ஒரே விஷயம், நான் எந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேஜை கடந்து வந்திருக்கேன், எந்த அளவுக்கு நண்பர்களை கடந்து வந்திருக்கேன், எந்த அளவுக்கு சொந்தங்களை கடந்து வந்திருக்கேன், எந்த அளவுக்கு நான் வந்து ஜோதிடர்களால் ஏமாற்றப்பட்டேன்னு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சுடுகாட்டு என்ட்ரா வராங்க, என் நண்பன் வருவான் என்று அந்த சுடுகாடு வாயிலே நான் காத்துட்டு இருக்கேன். என் நண்பன் வரல, போனவன் வரல. நான் அப்பயும் சமாளிக்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, எங்கள் சித்தப்பா கிட்ட, சித்தப்பா நீங்களாம் கிளம்புங்க, இந்த பாக்ஸ் வச்சவங்க, வண்டி இந்த அமரர் ஊர்தி வண்டி வந்தவங்க, இந்த மேலே ட்ரம்ஸை வச்சவங்களாம் நான் வீட்டுக்கு வர சொல்லுங்கள், நான் எல்லாருக்கும் செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். இவங்க யாருமே வீட்டுக்கு வரக்கூடாது, எல்லாருமே இங்கே கணக்கு முடிச்சு அனுப்பணும். இன்னும் விவரம் தெரியாத பேசுகிறேன்னு எங்கள் சித்தப்பா திட்டுறார். ஆனால் எனக்கு தெரியும் வரக்கூடாதுன்னு. வீட்டுக்கு வர சொல்லிவிட்டு அவங்கள எல்லாம் பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி அன்றைக்கி நைட் எதனா அரேஞ்ச் பண்ணி தரலாம் நான் சொல்கிறேன். இப்போ நண்பர்களை நம்பாதீர்கள். நண்பர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் உங்களை விட்டு இழந்து போயிடுவார்கள். பணம் தான் முக்கியம். நான் ஒரு வீடியோ பேசுகிறேன்னா அதை நான் அனுபவிச்சேன். எனக்கு அனுபவிச்ச மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்குன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இங்கே ஒரு சில விஷயம் என் வாழ்க்கையில் கொடூரமான காலகட்டம். அப்போ என்ன பண்ணுறாரு, எங்கள் சித்தப்பா டக்குன்னு பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. இப்போது நான் போய் அந்த ஒரு ஜோதிடர்கிட்ட ஏமாறாத இந்த பணத்தை வந்து நான் காப்பாற்றியிருந்தேன்னா, ஒருவேளை எங்கள் அம்மாவை காப்பாற்றிருக்கலாமோ, இல்லை எங்கள் அம்மாவுடைய இறுதி சடங்கை வந்து கிராண்டாக செஞ்சுருக்கலாமோ அப்படின்னு நான் யோசிக்கும் போது என் மனதில் ஒரு விஷயம் படுது. அப்போன்ன அப்போ வந்து இந்த கலையை நீ கையில் எடுத்து செய்யணும், அதுக்காக தான் இந்த இழப்பு உனக்கு நடந்தது. முதல்ல உனக்கு ஒரு விஷயத்தில் கோபத்தை உண்டாக்கணும்னா இறைவன் என்ன பண்ணுவார்,
அந்த இடத்துல தான் உனக்கு ட்விஸ்ட்டை வைப்பாரு. நீ ஜோதிடராக தான் பிறந்த, நீ ஜோதிடர் ஆகணுன்றதுக்காக தான் ஜோதிடர்கிட்டே உன்னை ஏமாற வச்சு கோபத்தை உண்டு பண்ணன்னு இறைவனே உணர்த்துற மாதிரி எனக்குள்ள ஒரு உண்டுதல் ஏற்பட்டது. அதன் பிறகு நான் எடுத்த ஒரு சபதம், நிச்சயமாக எப்படி ஜோதிடத்தால் நான் பணத்தை இழந்தனோ அதே போல் இழந்த மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் ஒரே நோக்கம். இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் ஃபீஸை வாங்கிட்டு ஒரு கன்சல்டேஷன் பண்ணுறோம். ஆனால் என்னுடைய ஃபியூச்சர் நோக்கம் அது கிடையாது. முதல்ல ஒரு ஸ்டெடியாக நான் ஒரு சில விஷயத்தில் கட்டமைப்பை உருவாக்கிட்டு ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை அனைவருக்குமே வேற லெவலில் புரிய வைக்கணுன்றதுக்காக தான் இந்த கட்டமைப்பை நான் உருவாக்குறேன். ஸோ யாராக இருந்தாலும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பொருளாதாரத்தில் இப்போ என் கதையை பொருளாதாரத்தில் மட்டும்தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். மற்ற என்னுடைய படிப்பு விஷயங்களில் சொல்ல, என்னுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லலை. ஒரே ஒரு பொருளாதாரத்தில் நான் எப்படி பாதிக்கப்பட்டேன், எந்த தருணத்தில் என் நண்பன் என்னை கைவிட்டு போனான் அப்படின்றத மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. அப்போது இதை மட்டும் தெரிஞ்சிக்கினாலே போதும், நான் இந்த ஃபினான்ஷியலாக எவ்வளோ ஸ்ட்ரகிளை நான் அனுபவிச்சிருக்கேன்றதை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. புரியுதுங்களா? அப்போது நம்மளுக்கு ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய தோல்வி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்த கண்டு நம்ம தோத்துடக்கூடாது. அங்கே தான் மீண்டும், அதாவது விழித்து எழுந்தவுடன் கிடைப்பது வெற்றி அல்ல, விழுந்த இடத்திலே எழுவதுதான் வெற்றி. இதை தான் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ சச்சிதானந்த சுவாமின்னு ஒரு சுவாமி இருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா, தனவாக்கால் பிரம்மாவும் சிருஷ்டி செய்வான், நானா தாய் தந்தைக்கு அடிமையாச்சு, மனைவி சுற்றமும் நட்பாச்சு, பிள்ளைகளின் சொத்து கடமையாச்சு. அதாவது ஒரு மனிதன், இறைவன் மனிதனை படைக்கிறான், மனிதன் என்ன பண்றான், சாப்பிட்றான், தூங்குறான், எழுந்துக்கிறான், வேலைக்கு போறான், கல்யாணம் பண்றான், மனைவி முக்கியம் நினைக்கிறான், குழந்தை பிறகுது, குழந்தைங்களோட லைஃப் முக்கியம் நினைக்கிறான், ஓடுறான், சம்பாதிக்கிறான், குழந்தைகளுக்கு சொத்து சேர்க்கிறான், குழந்தைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். லாஸ்ட்ல குழந்தையும் மனைவியும் அவனை வெளியே போடான்னு தள்ளிடுது. அப்பதான் அவனுக்கு ஞானம் பிறகுது. அப்ப என்ன பண்றான், இறைவா எனக்கு முக்தி கொடுன்னு வேண்டான். இறைவனுக்கே அருவருப்புக்கும் வருது. இவ்வளோ நாளாக அவன் வேலையை பார்த்துட்டு இப்போ உனக்கு வேலை ஆகணும்னு ஏன் ஞாபகம் வரும் உனக்கு, போ அடுத்த ரவுண்டு வா அப்படின்னு நினச்சிடுவார். இறைவனுக்கே பிடிக்காது அந்த மாதிரி போனான். நம்ம வேலை ஆகலை, இதுவே ஒரு வேளை அவங்க பொண்டாட்டியும் பிள்ளையும் வெளியே போனோன்னா இவர் என்ன பண்ணுவார், கடவுளே இல்லைங்க நான் ஜாலியாக இருக்கிறேங்க, நான் ஒழிக்கிறேன், சம்பாதிக்கிறேன், ஹாப்பியாக இருக்கிறேன்னுவார். அவங்க வீட்டில் பிரச்சனை வந்தது என்னன்னு பண்ணுவார், எல்லாம் இறைவன் தான்ப்பா அப்படின்வார். அதனால எப்பவுமே ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இறைவனை நாடும் பொழுது, இறைவனை நாடி போகும் பொழுது வேற வழியே இல்லை அப்படின்னு போறீங்களே, அது பக்தி இல்லை. எல்லாம் இருந்தும் பட்டினத்தார் மாதிரி போகணும், அதுதான் பக்தி. அதாவது இயலாமையால் இந்த ஜோதிடர் பக்தியால முருகன் கிட்ட போயிட்டாருன்னு ஒரு பேர் வராது. எல்லாம் இருந்ததுப்பா, லாஸ்ட்ல எதுவுமே அனுபவிக்கலப்பா அப்படின்னு ஒரு பேரை இந்த முருகனுக்கு நம்ம சம்பாரிச்சு கொடுக்கணும். இப்போ நம்ம ஃபீல்டில் டவுன் ஆகிட்டா என்ன சொல்லுவாங்க, நான் முருகர்னாரு ஏன் முருகர் கை விட்டான்னு கேட்பான். புரியுதுங்களா? அப்போ நம்ம எப்படி இருக்கணும், கிங்காக இருக்கணும். புரியுதுங்களா? எப்பவுமே மக்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக பேசுகிறேன், போல்டாக பேசுகிறேன்னா என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் ஒரு பார்ட்டு கூட நான் மக்களுக்கு வெளியே சொன்னதில்லை. நீங்கள் இந்த சேனலில் கேட்கறதுனால சொல்லியிருக்கேன். என்னுடைய காலங்கள், நான் மீட்டர் வட்டி கட்டின காலங்கள், என்னுடைய கடந்த இரவுகள், என்னுடைய சுயசரிதம்லாம் மிக மோசமானது, மிக கொடுமையானது. ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த என்னுடைய லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒரு 10% ஆச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, மே 7ஆம் தேதி சத்ரு சம்ஹார யாகம்னு ஒன்று நடக்கும் சென்னையில். அதில் பாருங்கள், அதில் ஒரு விஷயம் நடக்கும். அதில் தெரியும் ஏன் நம்ம இந்த பாதையில் இருக்கோம், எதுக்காக இந்த பாதைக்கு வந்திருக்கோம், ஏன் நம்ம இவ்வளோ போல்டாக பேசுகிறோன்றது அதில் புரிய மேடம். பொருளாதாரம் ஒரு வாழ்க்கைக்கு முக்கியம். சரிங்களா? பொருளாதாரம் மிக மிக முக்கியம். பொருளாதாரத்தை இழந்ததால், அந்த பொருளாதாரத்தை ஈட்ட முடியாததால் நான் சந்தித்த அவமானங்களும் துரோகங்களும் இழப்புகளும் அதிகம். அதோடைய வெடிப்பு, அதோடைய அந்த உணர்ச்சியோடைய வெடிப்பு தான் இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய எனக்கு ஆக்ரோஷமான ஒரு வீரியத்தன்மை பேச்சு மேடம். உங்க நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார். நன்றி மேடம்.